Hi friends, இந்த வீடியோல நம்ம வந்து Yokohama versus Bridgestone இந்த ரெண்டு டயரோட டிஃபரன்சஸ் பெனிஃபிட்ஸ் இதுல எது பெஸ்ட்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டயருமே வச்சிருக்கோம். both are Japanese brands. Yokohamaவும் ஜப்பனீஸ் பிராண்ட் தான், Bridgestoneவும் ஜப்பனீஸ் பிராண்ட் தான். அதே மாதிரி ரெண்டு பேருமே இந்தியால தான் டயர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இங்க பாத்தீங்கன்னா 185 65 R50 நீங்க மார்க்கெட்ல ஒன் ஆஃப் த ஹாட் செல்லிங் சைஸ் இது. இந்த டயர் பாத்தீங்கன்னா எர்டிகா அண்ட் தென் அப்புறமா XL6 நியூ ஸ்விஃப்ட் அப்புறமா ரெனால்ட் ட்ரைபரு நிறைய வண்டிக்கு வருது. எல்லா வண்டிக்கும் இந்த டயர் சைஸ் தான் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா யோகாமாவில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அர்த்தோன் மேக்ஸ் அண்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ஸ்டர்டோவில் வந்து 1 இயர் முன்னாடி வந்து பிரிஸ்டோனில் வந்து ஸ்டர்டோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. யோகாமாவில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 7 இயர்ஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் கேரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் 60 months ப்ரொடெக்ஷன் பிளான் தராங்க. ப்ரொடெக்ஷன் பிளான்னா நீங்கள் வந்து 5 இயர்ஸ்க்குள்ளார கல்லடிப்பட்டு உடஞ்சாலும் பிளாஸ்ட் ஆனாலும் பர்ஸ்ட் ஆனாலும் என்ன ஆனாலும் நீங்கள் டயர் வந்து உடனே மாற்றிக்கலாம். அதே மாதிரி பிரிஸ்டோனில் வந்து இப்போ வந்து அன்கண்டிஷனல் கேரண்டி அவங்களும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இங்கே பாருங்கள், ரெண்டு டயருக்குமே. இந்த யோகாமா டயரில் பார்த்தீங்கன்னா 8 குரூ இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. இந்த பிரிஸ்டோன் டயரில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 குரூ இருக்குது. நீங்கள் கேட்கல என்னென்ன வந்து சின்ன குழந்தை மாதிரி 5 ஸ்டார் 5 குரூ 8 குரூன்னு சொல்கிறான்னு கேட்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ குரூஸ் ஜாஸ்தி இருக்கோ நமக்கு அவ்வளோக்கு எவ்வளோ வெட் கிரிப் ஜாஸ்தி இருக்கும். நம்ம மழை பெய்யும் போது ரோட்ல வண்டி ஓடும்போது அந்த குரூஸ் வழியாக தண்ணி பார்ட்டிகல்ஸ் உள்ளே போய் வெளியில் வந்துடும். ஸோ வந்து ரோடு கிரிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த யோகாமாவில் வந்து 8 குரூ இருக்கிறதுனால நீங்கள் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு 50 to 60% மோர் ரோடு கிரிப் தேன் பிரிஸ்டோன். அதே மாதிரி இந்த பிரிஸ்டோன் டயரோட ஆவரேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா 60 to 70,000 கிலோமீட்டர்ஸ் ஓடும். யோகாமா டயரோட ஆவரேஜ் லைஃப் 90 to 99,000 கிலோமீட்டர்ஸ் ஓடும். அது இல்லாமல் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நெக் டு நெக் மோரார்லெஸ் ஈக்குவல். நீங்கள் வாங்கும் போது ரொம்ப ப்ரீமியம் கொடுத்து வாங்கணும் தேவையில்ல, ரெண்டுமே மோரார்லெஸ் ப்ரைஸ் த சேம். அதே மாதிரி இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த யோகாமா டயரில் வந்து சிலிக்கா காம்பவுண்ட் டயர் மேனுஃபேக்சர் பண்ணும்போது யூஸ் பண்ணிருக்கிறது வந்து பிரிஸ்டோனோட ஒரு 10% ஜாஸ்தி இருக்கு. இந்த சிலிக்கா காம்பவுண்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா டயரோட ரோடு கிரிப் நல்லா இருக்கும், பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும், வண்டியோட மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ரோடு கிரிப்போட சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இதை ரெண்டு டயர் கீழே வச்சு நான் டெமோ பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த ரெண்டு டயரில் எந்த டயரில் ரோடு கிரிப் ஜாஸ்தி இருக்குன்னு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா யோகாமா அர்த்தோன் மேக்ஸ் டயர். இந்த ரெண்டு டயரையுமே இந்த கையில் வச்சுட்டு இந்த டயரை ப்ரெஸ் பண்ணி இப்படி திருப்புறேன், லெஃப்ட் ரைட்டு திருப்ப முடியல என்னால், அப்படியே பிடிச்சிட்டு நிற்குது, ஏதோ கம் போட்டு ஓட்டின மாதிரி. இன்னொரு வாட்டி காட்டுற பாருங்க, கொஞ்சம் ஃபோர்ஸ் தரேன், ப்ரெஸ் பண்ணிட்டு என்னால் ப்ரெஸ் பண்ண முடியல, ரொம்ப அப்படியே கம் போட்டு ஃபெவிக்விக் போட்டு ஓட்டினேன், அப்படி இருக்கு அப்படி இருக்கு. இப்போ அதே பிரிஸ்டோன் டயர் இங்கே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நான் வந்து சேம் ஃபோர்ஸ் அதே ஃபோர்ஸ் கொடுத்து இங்கே பாரு இதில் காட்டுறேன், அதே ஃபோர்ஸ் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி இப்படி திரும்புது. இட் ஷோஸ் தட் இந்த டயரில் வந்து ரோடு கிரிப் கம்மி, சிலிக்கா காம்பவுண்ட் கம்மி, ரப்பர் குவாலிட்டி யூஸ் பண்ணுறது வந்து செகண்ட் கிளாஸ். ஸோ உங்கள் வண்டிக்கு ஒரு ப்ரீமியமாக டயர் வேணுமா, ரொம்ப நல்லா இருக்கணுமா, வேல்யூ ஃபார் மணி இருக்கணுமா, யூ கோ ஃபார் யோகாமா டயர்ஸ். அதுதான் உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி. பிரிஸ்டோன் வேணாலும் வாங்கிக்கலாம், பட் அந்த அளவுக்கு அது வர்த்து கிடையாது when compared with யோகாமா. இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்க, பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஃபோர்ஸ் கொடுத்து டயர் திரும்புது. பட் இந்த டயர் பார்த்தீங்கன்னா திருப்பவே முடியல. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் வாஸ் ஆட்டோமென்ஸ் வரலாம். இந்த ரெண்டு டயர் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்களே இந்த டெமோ செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.